தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இமானுவேல் சேகரன் குரு பூஜைக்கு அதிமுகவினர் வரக்கூடாது, தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிரடி முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இமானுவேல் சேகரன் குரு பூஜை நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இந்த குரு பூஜைக்கு அதிமுகவினர் யாரும் இமானுவேல் சேகரன் சமாதிக்கு வரக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது எடப்பாடி பழனிசாமி 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்டப்படும், அவர் பெயர் சூட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோரிக்கை தெரிவித்திருந்தார். மேலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரிக்கை வைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இமானுவேல் சேகரன் பெயர் மதுரை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் என்று தேவேந்திரகுல வேளாளர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இதனால் இந்த பிரச்சனை கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தின் முக்கிய கட்சியான எடப்பாடி பழனிசாமி தேவர் சமூகத்து வாக்குகளை அள்ளுவதற்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருப்பது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினர் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்துள்ளது. ஆகவே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயர் விமான நிலையத்துக்கு சூட்டப்படும் என்ற எடப்பாடி கோரிக்கையை எதிர்த்து, எடப்பாடி அறிவிப்பை எதிர்த்து அதிமுகவினர் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். இமானுவேல் சேகரன் குரு பூஜைக்கு எடப்பாடியோ அதிமுகவினரோ யாரும் வரக்கூடாது என்று தேவேந்திரகுல வேளாளர் பண்பாட்டுக் கழகம் பரமக்குடி அறிவித்துள்ளது. இது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இமானுவேல் சேகரன் அனைவருக்கும் பொதுவானவர், ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட உரிமையற்ற மக்களுக்காக போராடி தன் உயிரை துறந்தவர். அவருடைய சமாதிக்கு அனைத்து தரப்பினரும் வந்து அஞ்சலி செலுத்தலாம், அனைத்து கட்சியினரும் அஞ்சலி செலுத்தலாம். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் கூட வந்து அஞ்சலி செலுத்தலாம், தவறில்லை. தேவர் சமூகத்தினர் கூட வந்து அஞ்சலி செலுத்தலாம், தவறில்லை. அதிமுகவினர் இந்த நேரத்தில் இமானுவேல் சேகரன் குரு பூஜை நடைபெறுகிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பை எடப்பாடி அறிவித்திருப்பது தேவேந்திரகுல வேளாளர்களை சீண்டுவதற்கா என்று தெரியவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த அதிரடி முடிவை அறிவித்துள்ளனர். இதனால் பரமக்குடியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கண்டிப்பாக அதிமுகவினர் அஞ்சலி செலுத்த வருவார்கள். அவர்களை அஞ்சலி செலுத்த தேவேந்திரகுல பண்பாட்டுக் கழகத்தினர் அஞ்சலி செலுத்த விடுவார்களா என்பது தெரியவில்லை. அப்பொழுது கண்டிப்பாக கலகலப்பு இருக்கும். காவல்துறை கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும்.